சினிமாவை பார்த்து தான் பக்தியும் பயமும் மனுஷாளுக்கு அதிகம் வந்தது. ஏன்னா யாருமே அவங்களுடைய மதத்தில் இருக்கிற ஒரு கோட்பாடை அந்த நூலை படிக்கிறது கிடையாது. இது ஒரு காரணம். படத்தை பார்த்துட்டு இப்படி தான் தெய்வம் இருக்கும், இப்படி தான் அலங்காரத்தோடு இருக்கும், இப்படி தான் பேய் இருக்கும், இந்த மாதிரி அகோரமாக இருக்கும்ன்ட்டு இதை ஒருத்தன் கற்பனையில் எழுதுனதை அப்படியே காப்பி கட் பண்ணி அதே மாதிரி வழிபாடு செய்கிறவங்களும் தன்னை தெய்வமாக நினச்சிக்கிறதும், அவங்க அதே மாதிரி நிற்கிறதும், அதே மாதிரி ஆடை அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிறதும், இதை எதில் கொண்டு போய் நம்ம முடிக்கணும் சேர்க்கணும்னு தெரியல. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான்ற மாதிரி எவனோ செஞ்சதை அப்படியே புத்தி இல்லாதவங்க காப்பி பண்ணுறது தான் இந்த செயல்பாடெல்லாம். ஆண்டவன் எந்த உருவத்தில் இருக்கிறான்னு தெரியாது, ஆனால் ஒருத்தன் கொடுத்த உருவத்தை அப்படியே நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறது தான் மிகப்பெரிய தப்பே.